இந்த ஆட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கு எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. ஏன்னா எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை என்று இருக்குது. அதற்கு மேலே நம்மளுடைய சந்ததிகள், அதாவது மாணவர்களை பாழாக்கக்கூடிய அந்த கஞ்சாவை அதிகமாக புறக்காடப்படுகிறார்கள். இந்த திமுக ஆட்சியிலே வருகின்ற 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தவுடன் இந்த சட்ட ஒழுங்கும் கஞ்சாவினுடைய நிலைப்பாடையும் உறுதியாக ஒழித்தே தீர்வின் என்று சபதம் எடுத்துள்ளார். உறுதியாக 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி அமையும். அதே போல நல்ல பல திட்டங்களை எல்லாம் நமக்கு அறிவித்திருக்கார். அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 2000 என்று அறிவித்திருக்கிறார். மகளிருக்கு உண்டான ஸ்கூட்டி மானியம் 25,000 வழங்க இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு வீடும், அதே போல நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் எடுத்து வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். மகளிரை போல ஆண்களுக்கும் பஸ்ல இலவசமாக செல்வதற்கு உண்டான சொல்லியிருக்கார். தாலிக்கு தங்கம், பல்வேறு அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்களை தொடங்கப்படும் என்பதை சொல்லியிருக்கார். இந்த 78வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளும், அதே போல 150 நாள் வேலை திட்டம், இந்த ஆட்சியிலே 100 நாள் வேலை திட்டங்கள் கூட இங்கு சரியாக கொடுக்கவில்லை. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நாங்கள் 150 நாட்கள் தருவோம் என்று சொன்னார்கள். குறைஞ்சது 50 நாட்கள் கூட இன்று மகளிருக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் வருவதில்லை. அண்ணன் அவர்கள் வந்த பிறகு 150 நாள் திட்டம், அதே போல வார கணக்கில் வெள்ளிக்கிழமை அன்று அக்கவுண்ட்ல கணக்கு ஏறப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி 78வது பிறந்த நாள் விழாவிலேயே இந்த வருகின்ற 2026 அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சிதான் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.